ஆட்டு கொட்டகை அமைத்து தரக்கோரி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஆடுகளுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த மரியபாஸ்கர் என்பவர் 40 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவற்றை பாதுகாக்க அரசு மானியத்தில் கொட்டகை அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு அருகே மேலேரிப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே புகுந்த நபர் சிசிடிவி கேமராவின் டிஸ்குகளை உடைத்துள்ளார். பின்னர் பணம் இருக்கும் அறைக்கு சென்றபோது அபாய ஒலி ஒலித்ததால் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தேரோட்டத்தையொட்டி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக இன்று மேலவீதியில் உள்ள தேர் நிலையில் பந்தக்கால் முகூர்த்தம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பழைய இருசக்கர வாகன விற்பனை கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 35 வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளத்தில் பொன்னுப்பாண்டி, பழனிக்குமார் ஆகியோர் நடத்தி வரும் கடையில் வாகனம் வாங்கிய சந்தானகுமார் என்பவர் தவணை தொகையை செலுத்தாததால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு மதுபோதையில் தனது நண்பருடன் கடைக்கு வந்த சந்தானகுமார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளார். சேலம் மேற்கு சரகத்தில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மையங்களைச் சேர்ந்த பெண் காவலர்கள் போட்டியில் பங்கேற்றனர். பிஸ்டல், SLR, கார்பன் கன் துப்பாக்கிகளை பயன்படுத்தி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கும் உடற்பயிற்சி சார்ந்த தரவுகள் சரியானதா என்பதை இன்றைய அன்பாக்ஸ் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ்னு ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் அல்லது ஸ்மார்ட் பேண்டோட உதவியோட நீங்க வாக்கிங் போறீங்களா? உங்க ஸ்மார்ட் வாட்ச் உங்க ஸ்டெப்ஸை சரியா கால்குலேட் பண்ணுதான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸ்மார்ட் வாட்ச் அதுல பொருத்தப்பட்டிருக்கும் ஆக்சிலரோமீட்டர் அப்படின்ற சென்சார் மூலமா தான் உங்களோட வாக்கிங் ஸ்டெப்ஸை கண்காணிக்குது. இது உங்களோட அசைவுகளை கண்காணிச்சு அது மூலமா ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணும். அப்ப நீங்க நடக்காத சமயங்கள்லயும் நீங்க கொடுக்கிற அசைவுகள் மூலமா அது கணக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட ஸ்டெப்ஸை கூடுதலாவோ இல்ல குறைவாகவோ கால்குலேட் பண்ணலாம். தவிர ஸ்லோவா நடக்கிறவங்களுக்கும் குறைவான ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்றதா கூட பயனாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால எந்த வாட்சுமே 100% சரின்னு சொல்லிட முடியாது. அதிக விலைக்கு வாங்குற வாட்ச் கூட அப்படிதான். ஆனா உங்களுக்கு கிட்டத்தட்ட சரியான அளவு அப்படின்ற நிலையை அது கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்க பிரதானமா வலது கையை எல்லா வேலைக்கும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கையில வாட்ச் கட்டாம இடது கையில வாட்சை கட்டுங்க. அப்போ அசைவுகள் எல்லாத்தையும் கணக்கிடுறத ஓரளவுக்கு குறைக்கலாம். இயக்குனர் லிங்குசாமியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குநர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்டிருந்த 6 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான லிங்குசாமி கடந்த 2014ஆம் ஆண்டு எண்ணி 7 நாள் என்ற படத்திற்காக PVP கேபிட்டல்ஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனுக்காக 1,35 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை லிங்குசாமி தரப்பு கொடுத்ததாகவும் அதை வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லை என்று திரும்பி வந்ததாகவும் கூறி PVP கேபிட்டல்ஸ் நிறுவனம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் லிங்குசாமி, சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து லிங்குசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காசோலை தொகையில் ஏற்கனவே 20 விழுக்காடு தொகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையை செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மீதமுள்ள தொகையை 6 வாரங்களில் செலுத்த அவகாசம் வழங்கி சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்தார். பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். But fortunately, Karnataka ಆತರ ಇಲ್ಲ. There is no divisive politics here. So all I can appeal and say is, this will never work in a country like India, which is so integrated. So my media friend was asking a question about river ಬಗ್ಗೆ ಒಂದು ಹೇಳಿದರು river. All I was trying to answer very honestly is that we are more integrated. We go and stand in Tamil Nadu Hosur border.
You see thousands of trucks entering from Tamil Nadu into Hosur this side, from Hosur into Bangalore this side, carrying so many things. You see thousands of vehicles from Bangalore entering Hosur side, carrying people and things. How can you stop that? People have got married, people have got relatives, people are doing a job, people are giving employment. So anything you see, you have to see with a broader perspective. That is why my answer to him is also, especially this river water, interstate problem, these are all very sensitive issues. That is why we have mandated the parliament to act on it. State ki powers kottilla. When the constitution got formed, we mandated the parliament to take action on it. That is why the parliament in its wisdom, the leadership in its wisdom, have come to a conclusion, in case of a dispute, we have to follow ABC. So Karnataka BJP, All India BJP, Tamil Nadu BJP, all of us belong to the single ideology that Bharat, India is one. We might be divided by religion, by customs, by state borders, but the spirit of Bharatiya is one. If the thinking is like that, how will anybody feel insecure in Karnataka under BJP's leadership or in Tamil Nadu when BJP comes to power in Tamil Nadu? Thank you very much. ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. ತಮಿಳ್, ತೆಲುಗು and Marathi channels, please stay here. Tamil, Telugu and Tamil channels, Marathi channels. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். கிரிக்கெட்டின் கடவுள் என வர்ணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்காசி, விருதுநகர், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் கோவையில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பு காரணமாக 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உதகையிலிருந்து கர்நாடகா, கேரளா செல்லக்கூடிய சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதேபோன்று கோவை, மேட்டுப்பாளையம் சாலைகளிலும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள 4 முனை சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழல் உள்ளது. கோடை சீசன் நெருங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் உதகை நகரில் உலா வருகின்றன. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் உரிய நேரத்திற்கு சென்றடைய முடியவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். அத்துடன் பேருந்து பணிகளும் அவதிக்கு உள்ளாகினர். போக்குவரத்து நெருக்கடியால் வாகன ஓட்டிகள் சிலர் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் திணறி வருவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். எனவே சரியான திட்டமிடல் மூலம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும்